சண்முகம் பரணி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கோர்ட்டை தான் காட்டுறாங்க. அப்போ நீதிபதி வந்து கேட்டுட்ருக்குறாங்க, என்ன சண்முகம் கடைசியில் ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தே, எந்த ஆதாரம் இப்போ என்ன மாதிரிக்கு விசாரிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கோமோ உடனே சண்முகம் வந்து சொல்கிறாங்க, நான் வைஜெயந்தி மேடத்தை தான் நான் விசாரிக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே வைஜெயந்தி அதிர்ச்சியோட அங்கே வராங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க சண்முகம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அறிவழகன் வந்து மாலதியோட இல்லை எந்த விதத்துலையும் சம்மந்தப்படவே இல்லை அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே வைஜெயந்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, சும்மா நீ வந்து அதாவது எந்த ஆதாரமும் இல்லாமல் அறிவழகன் தப்பு பண்ணலைன்னு சொல்லிட்டு இருக்கிறியே, அதுக்கு ஏதாவது நீ ஆதாரம் வச்சிருக்கிறே அப்படின்னு வைஜெயந்தி வந்து சண்முகத்திட்ட கேட்கும் போது, ஆதாரம் தானே இப்போ கொண்டுட்டு வார அப்படின்னு சொல்லவும் உடனே சண்முகம் வந்து கொண்டுட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது முருகரோட விக்கிரகத்தை தான் கொண்டுட்டு வராங்க. முருகரோட விக்கிரகத்தை கொண்டுட்டு வந்ததுமே வைஜெயந்தியும் சவுந்தரபாண்டியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து சவுந்தரபாண்டி வந்து நினைக்கிறாங்க, இதை நம்ம அன்னைக்கு வந்து நம்ம வைஜெயந்தி மடத்திட்ட கொடுத்ததாச்சே, இதை வச்சு இவன் என்ன ஆதாரத்தை வந்து நான் நிரூபிக்க போறான்னு தெரியல அப்படின்னு சவுந்தரபாண்டி வந்து பாண்டியம்மாள்கிட்ட சொல்லிட்டு இருக்கவும், அப்போ வந்து சண்முகத்திட்ட வந்து நீதிபதி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன சண்முகம் ஆதாரத்தை கொண்டுட்டு வரேன்னு சொல்லிக்கிட்டு முருகருடைய சிலையை கொண்டுட்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவரு தான் ஆதாரமே அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து ஒருத்தருக்குமே ஒன்றும் புரிய மாட்டுக்கு. அப்போ வைஜெயந்தி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன உளறிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ சண்முகம் வந்து சொல்றாங்க, உங்களுக்கு இந்த முருகர் விக்கிரகம் கிடைச்சது சவுந்தரபாண்டி உங்களுக்கு கொடுத்ததுன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தீங்களா, சவுந்தரபாண்டி மூலமாக நான் உங்ககிட்ட கொடுக்க வச்சேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே வந்து ஒருத்தருக்குமே ஒன்றும் புரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. நீ என்ன சொல்கிறேன்னு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு அப்படின்னு வைஜெயந்தி வந்து கோவத்தோட பேசிகிட்டு இருக்கவும், இதுக்கும் நீ சொல்கிற ஆதாரத்துக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கவும், அப்போ சண்முகம் வந்து ஃப்ளாஷ்பேக்காக ஒரு கதையை காட்டுறாங்க. அப்போ பரணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்போ அடுத்து தான் வந்து நம்ம கடைசியாக இப்போது நம்ம வந்து ஒரு ஆதாரத்தை காட்டணும், அந்த ஆதார எவிடன்ஸ் வந்து எல்லாமே பக்காவாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது எல்லாமே வந்து வைஜெயந்தி மேடம் வந்து அவங்க வாக்குமூலம் கொடுத்துருக்கணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், ஏன்னா வைஜெயந்தி மேடம் வந்து வாக்குமூலம் கொடுத்ததை நம்மகிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது அப்படின்னு சொல்லவும், அதனால வைஜெயந்தி மேடம் அவங்க வாயாலேயே கொடுத்த வாக்குமூலமாக இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ சண்முகமும் பரணி சேர்ந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க. அப்போ பார்க்கும்போது தான் இந்த சாமியோட விக்கிரகத்தை வந்து நம்ம வீட்டுக்கு தான் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சண்முகம் வந்து சவுந்தரபாண்டிகிட்ட கேட்டுட்டு இருக்கவும், சவுந்தரபாண்டி வழக்கம் போல வீம்பு இழுக்கிறாங்க, இது உனக்கு கொடுக்கக்கூடாது, ஏன்னா இந்த ஊருக்கு தர்மகத்தா நான் தான் இருந்தேன், அதனால நான் யார்கிட்ட கொடுக்க சொல்லணும் அவங்களுக்கு தான் இது போய் சேரணும், அதனால இது வைஜெயந்தி மேடத்துக்கிட்ட தான் அந்த விக்கிரகத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லவும், சண்முகம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல அவங்க வந்து பார்த்தோம்னா நான் வைஜெயந்தி மேடத்துக்கிட்ட தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சவுந்தரபாண்டி வந்து வைஜெயந்தி மேடத்துக்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த விக்கிரகத்தில் பார்க்கும்போது இவங்க பேசுகிற எல்லா ஆடியோ வீடியோ எல்லாமே வந்து அதை வந்து செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. சண்முகம் நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு சவுந்தரபாண்டிகிட்ட சொன்னால் சவுந்தரபாண்டி கண்டிப்பாக வந்து வைஜெயந்தி மேடத்துக்கிட்ட தான் கொடுப்பாரு அப்படின்னு தெரிஞ்சே இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறாங்க. அப்படி இந்த விக்கிரகம் தான் வந்து வைஜெயந்தி மேடம் கைக்கு போச்சுது. அந்த விக்கிரகம் அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போனாங்க. அதுக்கு பிறகு பார்த்தோம்னா இவங்க பேசினது எல்லாமே வந்து வீடியோவா ஆடியோவா அது வந்து எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இந்த முருகருடைய விக்கிரகம் அப்படின்னு சொல்லி கொடுக்கவும், இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சவுந்தரபாண்டியும் வைஜெயந்தியும் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, இவன் ஒவ்வொரு இதையும் ஜெயிக்க எல்லாத்துக்கும் நம்ம காரணம் ஆயிட்டானே, நம்மளை வச்சே இவன் வந்து இந்த கேஸில் ஜெயிச்சிட்டான் போலக அப்படின்னு சொல்லவும், இப்போ வைஜெயந்தி வந்து சவுந்தரபாண்டி பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பாண்டியம்மா சொல்றாங்க, இந்த வைஜெயந்தி சண்முகத்தை பழி வாங்குறாளா இல்லையோ, ஆனா உன்னை பழி வாங்கியே தீருவா, ஏன்னா வைஜெயந்தி மேடத்தை வந்து நீ மாட்ட வைக்கிறதுக்கு நீ தான் எல்லா விதத்திலையும் வந்து சண்முகத்துக்கு நீங்க துணையா இருந்திருக்கிற, ஆக மொத்தத்துல மொத்த கோவத்தையும் நீ சம்பாதிச்சுக்கிட்ட வைஜெயந்தி கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லவும், அப்ப சவுந்தரபாண்டி சொல்றாங்க, இதனாலதான் இந்த விக்கிரகத்தை அவன் கொடுக்க கூடாதுன்னு சொல்ல நான் இவனுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வீம்புக்கெல்லாம் நான் அவங்ககிட்ட கொடுத்தேன், ஆக மொத்தத்துல இது எல்லாம் இவங்க போட்ட திட்டம் தானா அப்படின்னு சொல்லி சவுந்தரபாண்டி அதிர்ச்சி அடையவும், அப்ப அதுல ரெக்கார்ட் ஆகியிருக்கிறத அதை வந்து அவங்க போட்டு காட்டுறாங்க நீதிபதி கிட்ட. அப்ப நீதிபதியை அதை போட்டு காட்டவும், அப்ப வைஜெயந்தி குருவும் பேசினது எல்லாமே அதுல பதிவா இருக்குது வீடியோ பாட்டு. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்ப ஆக மொத்தத்துல நீங்களே வந்து மாலதியோட கதையை நீங்க தான் முடிச்சிருக்குன்னு வாக்குமூலமே கொடுத்துருக்கீங்க, இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேண்டி கிடக்கு அப்படின்னு நீதிபதி வந்து சொல்லவும், இவ்வளவு பெரிய பதவியில இருந்துகிட்டு நீங்க இப்படி இருந்து ரொம்ப மோசமா நடந்துகிட்டீங்களே அப்படின்னு சொல்லி வந்து நீதிபதி வைஜெயந்தியை ரொம்பவே வான் பண்றாங்க. வைஜெயந்திக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல, நம்மள இந்த சவுந்தரபாண்டி கூடையே இருந்துட்டு முடிச்சுட்டான், என் பையனே உள்ள அனுப்பிட்டான், இப்ப என்னையும் உள்ள அனுப்ப போறான், என் கூடையே இருந்து என் கதையை இப்படி முடிச்சு வச்சுட்டான்னு அப்படின்னு சொல்லிட்டு வைஜெயந்தி வந்து சவுந்தரபாண்டியை முறைச்சு பார்த்துட்டு இருக்கவோ, ஐயோ அவங்க என்னதானே முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க, இந்த சண்முகம் என்ன வச்சே இந்த கேஸ்ல ஜெயிச்சிட்டானு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சவுந்தரபாண்டி வந்து சொல்லவும், இப்போ பாண்டியம்மா சொல்றாங்க, இதுக்கு மேலே இந்த கோர்ட்ல நம்ம இருந்தோம்னா நம்ம கதையை இந்த வைஜெயந்தி முடிச்சு வச்சுருவா, பேசாமல் நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், சரி என்ன நடக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து சிவனாண்டி வந்து வைஜெயந்தி கிட்ட சொல்கிறாங்க, மேடம் என்னை மன்னிச்சிருங்க,
பாருங்கள், இதுக்கு மேலே உங்களை என்ன காப்பாற்றவே முடியாது. ஏன்னா நீங்களே வந்து வாக்குமூலமாக வந்து கொடுத்துட்டீங்க, அதை வந்து பக்காவாக ஆதாரமாக பண்ணிட்டா இதுக்கு மேலே நம்ம என்னமே பண்ண முடியாது, என்னை மன்னிச்சிருங்க மேடம் அப்படின்னு சொல்லவும், இப்படி சொன்னதுமே வைஜெயந்திக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. இப்போ வைஜெயந்தி வந்து சொல்கிறாங்க இது எல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ நீதிபதி வந்து கேட்குறாங்க இதெல்லாம் பொய்யா, அப்படியே வந்து வீடியோ ஆதாரமாக நீங்கள் பேசியிருக்கிறீங்க, இது எல்லாமே வந்து நல்லாவே வந்து அதாவது பக்காவாக எல்லாம் வந்து பதிவாகி இருக்குது, இதுக்கு மேலே என்ன ஆதாரம் தேவை இருக்குது, நீங்கள் வந்து இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, உங்கள் சொந்த பிரச்சனை இல்லை, இந்த மாதிரிக்கு நீங்கள் செஞ்சுக்கிட்டு ஒரு அப்பாவியவனை ஒருத்தர் மேலே நீங்கள் பழியை சுமத்திருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீதிபதி பார்த்தோம்னா இவங்க ரெண்டு வரையும் அரெஸ்ட் பண்ணுங்க, குருவையும் வைஜெயந்தி அப்படின்னு சொல்லிடுறவோ வைஜெயந்திக்கு குருவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடுத்து பார்த்தோம்னா அவங்க ரெண்டு வரையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்போ வந்து பார்க்கும்போது சண்முகம் வந்து நீதிபதிக்கு வந்து நன்றி சொல்லவும் அடுத்துதான் வந்து சண்முகம் வந்து நீதிபதியை தனியாக போய் சந்திக்கிறாங்க. அப்போ நீதிபதி கிட்ட சொல்கிறாங்க எனக்கு இந்த மாதிரிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் உங்களுக்கு ரொம்பவே வந்து கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ நீதிபதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்க சண்முகம், நீங்கள் வந்து கேஸை நீங்கள் கொண்டு போன விதம் ரொம்பவே நல்லா இருந்தது, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பரணியும் ரொம்பவே ஹெல்ப்பாக இருந்திருக்கிறாங்க, இந்த அளவுக்கு இந்த கேஸை நீங்கள் கொண்டுட்டு போவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த கேஸை ஆரம்பிக்கும் போது. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் வந்து எல்லா ஆதாரத்தையும் நல்லாவே வந்து சூப்பராகவே ரெடி பண்ணி கொடுத்தீங்க, இதுல இருந்து உண்மையை சொல்ல போனாக்கி நீங்கள் லாயராகவே மாறிட்டீங்கன்னு தான் சொல்லணும், உங்கள் ரெண்டு வரையும் நான் பாராட்டுறேன் அப்படின்னு நீதிபதி வந்து அவங்க சொல்லவும் அப்போ நீதிபதி கிட்ட சண்முகம் வந்து அவங்கக்கிட்ட வந்து ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க. அறிவழகனையும் அவங்க விடுதலை பண்ணியிருந்தாங்க. அறிவழகனை வந்து நிரபராதின்னு சொல்லிக்கிட்டு சண்முகம் வந்து வெளியே கொண்டுட்டு வந்ததுமே எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ சண்முகத்தையும் பரணியும் எல்லாருமே சேர்ந்து அவங்க பாராட்டவும் அப்போ ரத்னா பார்த்தோம்னா சண்முகத்தை கெட்டி பிடிச்சி அவங்க கண்கலிங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அண்ணா நீ என்னை வந்து என் வாழ்க்கையை வந்து திருப்பி கொடுத்துட்டனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழவும் அப்போ அறிவழகனும் சண்முகத்தை கெட்டி பிடிச்சிட்டு அவங்க கண்கலங்குறாங்க. சண்முகம் உண்மையிலே சொல்லப்போனால் என் வாழ்க்கையில நீ விளக்கேற்றி வச்சுட்டு அப்படிங்கும்போது அப்போ சண்முகத்திட்ட வந்து அறிவழகனோட அப்பா அம்மாவும் வந்து நன்றி சொல்கிறாங்க. சண்முகம் நான் ஃபஸ்ட்டு கூட உன்னை வந்து தப்பாக நினச்சி நான் பேசியிருக்கிறேன், ஆனால் என்னை மன்னிச்சிரு, ஆனால் இந்த அளவுக்கு என் பையன் மேலே வந்து எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு நிரபராதின்னு சொல்லி நிரூபித்து நீ வந்து அழைச்சிட்டு வந்திருக்கிறியே, உண்மையிலேயே உன்னை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே வந்து சண்முகத்தை பாராட்டிட்டு இருக்கவும் பரணி இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா சவுந்தரபாண்டியும் பாண்டியம்மாளும் நைஸாக அங்கே போகவும் உடனே சண்முகம் வந்து சவுந்தரபாண்டியை கூப்பிடுறாங்க. என்ன மாமனாரை கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு சொல்லவும் என்னல என்ன நினச்சிட்டு இருக்கிற, என்னை வச்சே நீ வந்து இந்த கேஸில் நீ வாதாடி ஜெயிச்சுட்டே இல்லை ஒவ்வொரு தடவையும் அப்படின்னு சொல்லவும் ஆமாம் மாமனார உண்மையிலேயே இந்த கேஸில் ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் தான் எனக்கு ரொம்பவே வந்து துணையாக இருந்திருக்கிறீங்க, ரொம்பவே ஹெல்ப்பாக இருந்திருக்கிறீங்க, அதனால உண்மையிலே நான் உங்களுக்கு ரொம்பவே நன்றி சொல்லணும் அப்படிங்கவும் என்னல விளையாடிட்டு இருக்கிறீ அப்படின்னு சவுந்தரபாண்டி கேட்டுட்டு இருக்கும்போது ஆமாம் மாமா நான் விளையாட தான் செய்தேன் உங்ககிட்ட, அதனால தானே நீங்கள் இந்த கேஸில் என்னை ஜெயிக்க வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு மேலே நீ பேசிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி வந்து வாக்கா இதுக்கு மேலே என்ன பேச்சு வண்டி கிடக்குது இவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் போகவும் இப்போ சவுந்தரபாண்டி பார்த்துட்டு இவங்க எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்கவும் அப்போ முத்துப்பாண்டி வீராவும் சொல்றாங்க அண்ணா இந்த கேஸ்ல நீ சூப்பராகவே வாதாடனா அப்படின்னு சொல்லவும் ஆளாளுக்கு என்ன இப்படி பாராட்டிட்டு இருந்தா எப்படி ஆக்கும், எல்லாருமே எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணினீங்க அப்படின்னு சண்முகம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுவும் முக்கியமா பரணிக்கு தான் இந்த பாராட்டு எல்லாமே போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் பரணி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரத்னாவையும் அறிவழகனுடைய கையை வந்து அவங்க வந்து சண்முகம் வந்து பார்த்தோம்னா ரெண்டு கையும் அவங்க சேர்த்து வைக்கிறாங்க. எப்படியோ ரத்னாவோட வாழ்க்கையும் அறிவழகனோட வாழ்க்கையும் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு பரணி வந்து சொல்லி அவங்க சந்தோஷப்பட்டு இருக்கவும் அப்போ ரத்னாவும் அறிவழகனும் சண்முகம் பரணி அவங்க காலை விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சிவபாலனும் வீராவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தனியாக நின்றுட்டு இருக்கவும் அப்போ பரணி வந்து வீரா கிட்ட சொல்றாங்க ஏண்டி நீ இப்படி கோவத்தில் இருக்கிற, நான் சொல்றது கேளு, சிவபாலனி நீ புரிஞ்சு நடந்துக்கோ, அவன் ரொம்ப நல்லவன், நான் சொல்றது கேளு அப்படிங்கவும் அப்போ வீரா வந்து எப்பவுமே சிவபாலனை போட்டு திட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து வீராட்ட வந்து அவங்க பரணி பேசுறதுமே வீரா வந்து அமைதியாக தான் இருந்துட்டு இருக்கிறாங்க, எதுவுமே பேசாமல் சிவபாலனை பார்த்துட்டு இருக்கவும் சிவபாலனும் வந்து ரொம்பவே அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வீரா வந்து சிவபாலனை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சிவபாலன் வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா சூடாமணியை தான் காட்டுறாங்க. சூடாமணி வந்து இவங்களெல்லாம் ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இருக்குது. சிவபாலனும் வீராவும் சேர்ந்திருக்கனால இசைக்கு பார்த்தோம்னா தன்னுடைய தாய் வீட்டிலேயே வந்து தன்னுடைய பிரசவம் நடக்கணும்னு சொல்லிக்கிட்டு இசைக்கும் வந்து தன்னுடைய வீட்டுக்கு வந்துருந்தாங்க, சண்முகத்தோட வீட்டுக்கு வந்துருந்தாங்க. இப்படி எல்லாருமே வந்து சேர்ந்திருக்கிற மாதிரி தான் இந்த கதையை இப்போ கொண்டுட்டு போறாங்க. அதனால அந்த கதையை வந்து முடிச்சிருந்தாங்களா இல்லைன்னா அடுத்தது இந்த கதையை வேற மாதிரி எடுத்துட்டு போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.